வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். முதல்வர் மகனுடன் திருமணம், 11 நாட்கள் கணவர் இறப்பு, 20 வயது மூத்தவரை மணந்த நடிகை. யார் அந்த நடிகை? வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெள்ளித்திரையிலும் ஒளிரும் பிரம்மாண்டமாக பின்பு இருக்கும் சோக கதைகள் ஏராளம். திரையில கோலோச்சி பிரபலமான நடிகர் நடிகைகளின் தனிப்பட்ட வாழ்க்கை பல சோக கதைகளாக இருக்கிறது. வெள்ளித்திரையில ஒளிரும் பிரம்மாண்டங்களுக்கு பின்னால் இருக்கும் சோக கதைகள் ஏராளம். திரையில கோலோச்சி பிரபலமான நடிகர் நடிகைகளின் தனிப்பட்ட வாழ்க்கை பல சோக கதைகள் உண்டாகியுள்ளது. அப்படியான ஒரு நடிகை தான் முதல்வர் மகனை திருமணம் செய்து கொண்டு 11 நாட்கள் அதிர்ச்சி காத்திருந்திருக்கிறாங்க. அவர் தான் 70-80களில் பாலிவுட்டில் கோலோச்சிய நடிகை லீனா சந்திரகரன். கர்நாடகாவில் இராணுவ வீரர் குடும்பத்தில் பிறந்தவங்க தான் லீனா. இவங்க கடந்த 1968ஆம் ஆண்டு வெளியான மகாமித் படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானாங்க. சூப்பர் ஸ்டார் நடிகராக கொண்டாடப்பட்டும் வினோத் கண்ணா ஹீரோவாக நடித்திருந்தார். படம் வெளியாகி ரொம்பவே சூப்பர் ஹிட்டானது. அடுத்தடுத்து முன்னணி நடிகருடன் ராஜேஷ் கண்ணா, திலீப் குமார் ஆகியோருடன் நடித்து ஓவர் நைட்டில் முன்னணி நடிகையாக வலம் வந்தாங்க லீனா. அவங்க சினிமாவில் உச்சத்தில் இருக்கும்போதே சித்தார்த் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. அவங்க அரசியல் பின்னணியுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. இருவருமே காதலித்து திருமணம் செய்து வந்தாங்க. அப்போது லீனாவுக்கு வயது 24. கோவாவின் முதலமைச்சரான பந்தோட்கரின் மகன்தான் லீனாவின் கணவர் சித்தார்த் அவர்கள். சினிமாவில் உச்ச நடிகையாக முதல்வர் மகனுடன் திருமணம் நடந்தது. ஆடம்பர வாழ்க்கை, பல்வேறு கனவுடன் திருமண வாழ்க்கை தொடங்கிய லீனா, ஆனால் காலம் அவருக்கு வேறொரு சோகத்தை பரிசளித்தது. திருமணமான 11 நாளில் லீனாவின் கணவர் சித்தார்த் உயிரிழந்து போனாங்க. துப்பாக்கியை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அது வெடித்தது. இதில் சித்தார்த் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து போனார். லீனாவுக்கு அவரது தாய்க்கும் வீட்டுக்கு திரும்பினாங்க. பழியெல்லாம் லீனா மீதே விழுந்தது. திருமணமாகி 17 நாட்கள் கைம்பெண் அவரை பலருமே ராசிலாத என வகையில் அவங்கள ரொம்பவே திட்டிட்டும் கேவலமாக நடத்திட்டு வந்திருக்காங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க. மீண்டும் திரைத்துறைக்கு திரும்பினாங்க லீனா. ஆனால் அவங்க நடிப்பில் வெளியான பகிர்ஜா திரைப்படம் ஃப்ளாப் ஆனது. அந்த சமயத்தில் தான் நடிகர் கிஷோர் குமாருடன் பழக்கம் ஏற்பட்டது. கிஷோர் குமாரை பொறுத்தவரை அவர் லீனாவை விட 20 வயது மூத்தவர். 3 முறை விவாகரத்துவானவர். அவரது திருமணத்துக்கு வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இருப்பினும் இருவருமே திருமணம் செய்து கொண்டாங்க. இன்று லீனாவுக்கு 74 வயது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் அவங்க கொடுத்த பேட்டி இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. ரசிகர் எல்லாமே இவங்களுக்கு இப்படி ஒரு சோக கதையா என்று அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த பேட்டி அதிகமாக லைக்குகளையும் ஆறுதலையும் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.